ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கணும், அந்த கடவுள் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா. எனக்குமே சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கணும். மழை பெஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் சீக்கிரமாக வீடு கட்டி முடிச்சிருவோம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் என்னால் இன்னும் கொஞ்சமாக இது பண்ண முடியும். ஏன்னா என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு நான் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஏன் வீடியோ போடவே மாட்டேறீங்க சரியா? நல்லா வீடியோ போடுங்க. இப்போல்லாம் கண்டினியூவாக வீடியோ போடவே மாட்டேறீங்க. அப்போல்லாம் உங்களால் வீடியோ போட முடியலனா நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோவாவது எடுத்து சொல்லுவீங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டேறீங்க? ஒழுங்காகவே வீடியோ போட மாட்டேறீங்க. உங்கள் வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்குமே நான் சாரி சொல்லியிருக்கேன். என்ன ரீசனாக நேற்றே சொல்லியிருப்பேன். மழை பெஞ்சு வீட்டில் உண்மையானுமே 3 நாள் கரண்ட்டே இல்லை தெரியுமா? கரண்ட் வரல, என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கு மரம் வந்து அந்த உடஞ்சி மேலே விழுந்துருச்சான். அது வந்து ஒயர் கட் ஆகிடுச்சாமா. அது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு கரண்ட்டே வந்துச்சு. 10 மணிக்கு கரண்ட் வச்சு சார்ஜர் ஃபுல்லாக போட்டோம். ஆனால் இன்னுமே கரண்ட்டு போகல. இனிமேல் கரண்ட் இருக்க வீட்டில் இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். அப்படின்னால வீடியோ போட முடியாமல் சுட்டேஷன் இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாவது எடுத்து சொல்லிவிடுவேன், இதான் என்னோடய ப்ராப்ளம், இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியலன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், எனக்கு புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக நான் வீடியோ போடுவேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரவா இருக்குல்ல, ரவாவையும் அப்புறம் ஜவ்வரிசிக்குள்ள இது ரெண்டுமே சேர்த்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஸ்டைலில் வந்து தமிழ் ஸ்டைல் ஒடிசா ஸ்டைல் இல்லையாம், அவர் ஒரு ஸ்டைலில் வந்து அவர் வந்து பாயாசம் பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே ஹஸ்பண்ட் வந்து ரவா பாயசம் தான் பண்ண போகிறாரு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். வந்து காலையில் காலைல காய்ச்சி வச்ச பால், டீ போட்டு மிச்சம் எடுத்து வச்ச பால் இது. ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாமே நசுக்கி நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். இந்த கவர் ஃபுல்லாகவே ரவா இருக்குது, நான் தனியாக எடுத்து வைக்கல, அதிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹஸ்பண்ட் வந்து ரவா பாயசம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து ரவா பாயசம் பண்ணுறதுக்காண்டி வடை சட்டி வச்சு, வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நெய் கொஞ்சமாக ஊற்றிருக்காரு, நெய்யுமே காஞ்சிருச்சு. அது கூடவே ரவா சேர்க்குறாங்க. ஒரு கவர் ஃபுல்லாகவே இருந்துச்சு, எல்லா ரவாவுமே சேர்த்துக்கிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரவா எல்லாமே சேர்த்துட்டாங்கல்ல, ஹஸ்பண்டை சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடுறாங்க பாருங்கள். இந்த சைடில் ஒரு கல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து அடுப்பு கொஞ்சம் இதாகிடுச்சி, கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அன்றைக்கி மழை பெஞ்சு தண்ணி ஊறி இருந்துச்சுல்ல அடுப்பில், அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அடுப்பு மாமியார் தான் போடுவாங்க, அதுக்காண்டி அனல் உரைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் ஒரு கல் வச்சுருக்கோம் பாருங்கள். ஹஸ்பண்ட் இப்போ வந்து ரவாவை நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்து எடுத்துருக்குறாரு. இன்னுமே கொஞ்சம் வறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு நல்லாவே. இப்போ அது எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. ஹஸ்பண்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார், கிளறாமல். அனல் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருச்சு, கொஞ்சம் கறி பிடிச்சிருச்சு பாருங்கள். லைட்டாக தான், நிறையா இல்லை. இப்போ பால் எல்லாமே சேர்த்துக்கிட்டாருங்க. இப்போ பால் சேர்த்துக்கிட்டாங்கல்ல, பால் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா பால் கொஞ்சம் கம்மியாக தானே இருந்துச்சு, அதனால் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியுமே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுருந்தாங்க. கட்டியாக பிடிக்கக்கூடாதுல்ல, அதுக்காண்டி ஹஸ்பண்டு நல்லாவே கிளறி விட்டுகிட்டே இருந்தாங்க பாருங்கள். இன்னுமே கிளறி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்டை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி செஞ்சிடலாமே, ஜவ்வரிசியுமே அது கூட சேர்த்து இப்போ கிளறி விடுறாங்க பாருங்கள். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த ஜவ்வரிசி நல்லாவே ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துருக்கு, கூட கொஞ்சம் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம். வீட்டுக்குள்ளே பால் அம்மா தயிர்காண்டி எடுத்து வச்சுருந்தாங்கள்ல, அதையுமே கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கிட்டோமே. இப்போ நல்லா கிளறி விட்டுருக்காங்க.
பாருங்கள், தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா பதத்துக்கு வந்து எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு பதத்துக்கு ரவாவுமே நல்லா வெந்துருச்சு. ரவா சீக்கிரமாகவே வெந்துடும். ஜவ்வரிசியுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சலாம் அப்படின்றனால ஹஸ்பண்டு வந்து மேலே வந்து முந்திரி பருப்பும் ஏலக்காவும் தூவி விட்டாங்க பாருங்கள். இப்போ எடுத்து வச்சிடலாம். அது கூடவே கொஞ்சமாக நெய்யுமே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் சுடு. நான் கரண்டியில் பதம் பார்த்தோம், நல்லாவே வெந்து வந்திருக்கு. வீட்டுக்குள்ளே தான் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். அப்பா அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். ஹஸ்பண்டுமே இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. சரி, ஓகே, வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கோம். நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. ஹஸ்பண்ட் பண்ணது பார்க்குறேங்க. சாப்பிடுமா சீக்கிரம். அவர் பண்ணது அவரே டேஸ்ட்டு பார்க்குறாரு. கேட்கலாம். என்னங்க நல்லா இருக்கா நீங்கள் பண்ணது? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கும். அவர் பண்ணது அவருக்கே சூப்பராக இருக்கான். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு, உண்மையாலுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், பாயாசம் பிளான் பண்ணோம். ஆனால் வந்தது உப்புமா மாதிரி வந்துருச்சு. இது என்னம்மா சொன்னார், இவர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கட்டியானவொடனே கேக்கு மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தார். அதை கட்டி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுல, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதான் காலைல டிஃபன் எங்களுக்கு. இன்றைக்கி காலைல யாருமே கஞ்சி சாப்பிடல, காலைல எல்லாமே இதான் நாங்கள் சாப்பிட்றோம். சரி, சாப்பிட்டு முடிச்சவங்கள்ட்ட நான் பேசுகிறோம். இப்போ தான் உப்புமா பாயசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள்ட்ட வீடு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு காமிக்கிறேன். முன்னாடி மெட்டல் போட்டு உள்ளவங்ககிட்ட நான் காமிக்கல. இந்த ரூமில் முன்னாடி போட்டு வச்சுருந்ததுலாம் பாருங்கள். இது வந்து முழுங்கில் மரம். வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோமே. கொஞ்சம் கல் இருக்குது. எல்லா ரூமே மெட்டல் போடல, ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கை வண்டின்னு சொல்லுவாங்கள்ல, டிராக்டர் மாதிரி சின்னதாக இருக்குமே, அதோட சக்கரை நடத்தி கைட்டி வச்சுருக்கோங்க இங்கே. இந்த ரூம் மட்டும் தான் இருக்குது. இந்த ரூம் தான் லாஸ்ட்டு. இந்த ரூம் முடிஞ்சிடும். இன்றைக்கி முடிஞ்சிடும். இன்றைக்கி பண்ணிவிடுவாங்க. இந்த ரூம் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் அப்பா அம்மா நைட்டில் தூங்குவாங்க. இந்த ரூமில் வந்து வீடு கட்டுறதுக்காண்டி ஜன்னல் இந்த மாதிரி டோர் அருகாப்புலின்னு சொல்லுவாங்க, வைக்கிறதுக்காண்டி நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் கட் பண்ணி மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைட்லாம் இது வந்து முன்னாடி எப்படி ரிஜிஸ்டர் மாதிரி நெல்லுலாம் வைக்கிறதுக்காண்டி இந்த இது போட்டது. வீடு கட்டின புதுசில் அதுவுமே இங்கெல்லாம் உடஞ்சி இங்கேயுமே தண்ணி வந்துச்சு. அப்பா அம்மா தூங்கல் நைட்டுமே. இந்த ரூம் இது. அப்பா அம்மா இங்கே தான் இருப்பாங்க. இந்த ரூம் இன்றைக்கி முடிஞ்சிடும். கல் போட்டு வச்சுருக்கோம். இந்த ரூம் இன்றைக்கி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ரூமும் முடிஞ்சு வந்து கலந்து வச்சுருக்கோம் பண்ணுறதுக்காண்டி. இந்த ரூமே முடிஞ்சு. அப்பா வந்து தண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு அங்கே இது பண்ணதுக்கு. இங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா, இங்கே மாதிரி ஒரு ஸ்லாப் மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்ம ஸ்டெப்பு ஏறினா தலையில் வந்து இடித்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அதை உடச்சிட்டாரு. இந்த சைடில் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இருந்துச்சு. அதை உடச்சி ஹஸ்பண்டு கீழே போட்டார். உடச்சி அந்த கம்பிலாம் எடுத்து வச்சுட்டு அதனால் இப்படி இருக்குது. இதான் ஹால். இதான் ஹால். ஹஸ்பண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் டிவி வைக்கிற மாதிரி இங்கே 2 ஷோபா வாங்கி போட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டு மேலே ஒரு ரூம் கட்டினா தான் கீழே தண்ணி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கும் சீக்கிரமாக எந்த அளவுக்கு வீடு கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வீடு கட்டி முடிக்கலாம். இது வந்து கலப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் 2 பேர் சேர்ந்து செல்வாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு. என்கிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன். இப்போ நான் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். இது வந்து முழுங்கில் மரம் இருக்குல்ல, இன்றைக்கி 3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதில்ல, மழை பெஞ்சி இந்த இடம் மட்டும் அப்படியே அந்தாண்ட சைடு சாஞ்சிருச்சு. கோயிலுக்கு அந்தாண்ட இருக்கிறது வயல் பின்னாடி. அது வந்து நான், அப்பா, அம்மா 4 ஹஸ்பண்டு 4 பேருமே சேர்ந்து ஒன்றா எடுத்து இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் மழைக்காலம். இதுக்கப்புறம் மழைக்காலம் தான். இன்னும் 2 மழைக்காலம். ஏன்னா அங்கே அரிசி வயல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் மழை காலம். அதுக்காண்டி இது எல்லாமே சின்னதாக கட் பண்ணி வீட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுருவோம். அதுக்காண்டி இங்கேயே போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ தானே கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் இன்றைக்கி சுளிர் நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடித்தோடனே இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இது எல்லாமே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சு வீட்டு வெள்ளம் கொஞ்சம் முடிச்சுட்டு இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருவோம். வீட்டுக்குள்ளே தின்னு அந்த சைடில் கட்டி போட்டு வச்சுருவோம். நான் ஸ்டெப் இருக்குல்ல, அது கீழே வச்சுருவோம். ஏன்னா இது மழை பெஞ்சா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பாடை குக் பண்ணுறதுலாம். கேஸ்லாம் அடுப்பில் தானே குக் பண்ணுவோம். அதுக்காண்டி இது இந்த சைடில் இருந்தது பாதி எடுத்துட்டோம் பாருங்கள். அப்படியே சாஞ்சிருச்சு இந்த பக்கம். ஆனால்
நல்லவேளை நாங்கள் யாரும் இங்கே எல்லாம் இருந்து அப்படிங்க மேலே தான் சாஞ்சிருக்கோம். இந்த பக்கம் அப்படியே சாஞ்சு எல்லாமே நாங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். வந்து கோவில் இருக்கிற இடம் இது வந்து பின்னாடி இருக்க வயல். வந்து மழை பெஞ்சதில்ல, அப்போ வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாடுக்கு மட்டும் ஒரு கொட்டா போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். மரம்லாம் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 2 களிமரம் மாதிரி போய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு மாடுக்கு வீடு மாதிரி கட்டி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா மாடு இந்த சைடில் தான் கட்டி போடுவோம். இது கட்டி போட்டு இது வந்து அன்றைக்கி மழை பெஞ்சப்போ எல்லாமே மக்கி உதிர்ந்து போயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாடும் அப்புறம் பாவம் தானே மழை காலம், அதுக்கப்புறம் அது கண்டி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் வயர்லாம் போட்டு கட்டி வச்சுருக்குமே இந்த இது தார்ப்பா மேலே. மாடு அவங்க அம்மாவை கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு, சின்ன குட்டி. இதுதான் இருக்குதும். இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் எப்படி பண்ணாரு. நாங்கள் பிளான் பண்ணது வந்து என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாயாசம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ரவா கொஞ்சம் அதிகமாக போட்டார். நான் நினச்சேன் ஒரு 2 கப்பு, ஒரு கை அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு அந்த மாதிரி போடுவாங்க நினச்சேன். ஹஸ்பண்ட் என்ன கவரோடு எடுத்து அப்படியே போட்டார். அது வந்து கொஞ்சம் நிறையா ஆயிடுச்சு. பாயாசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உப்புமா மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பால்லாம் ஊற்றி ஜவ்வரிசிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையுமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவருமே ஹஸ்பண்ட் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் டைம் தான் வருவார் அவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் ஹஸ்பண்ட் பண்ண உப்புமா பாயாசம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.